இந்த திருவிளையாடலை எப்படி விளையாடணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. இது ஒரு கேம், எல்லாம் உண்மை மாதிரியே தெரியும், ஆனா எதுவும் உண்மை கிடையாது. எதுவுமே உண்மை கிடையாது. நைட்டு தூங்குறீங்க, கனவு வருது, கனவு எவ்வளவு ரியாலிஸ்டிக்கா இருக்கு. டக்குனு எவனா கொலை பண்ற மாதிரி வந்துச்சுன்னா படாரு தூக்கி, ஐயோ நல்ல வேலை உயிரோட தான் இருக்குமா, கனவா அது, நான் கூட உண்மைன்னு நினைச்சிட்டேங்க. அப்ப அது எவ்வளவு ரியாலிஸ்டிக்கா இருக்கு, இருக்கா இல்லையா? அவ்வளவு உண்மையா இருக்கு, அவ்வளவு ரியாலிஸ்டிக்கா இருக்கு, உண்மை மாதிரியே, ஆனா உண்மை இல்ல. அதுக்கு இதுக்கு பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல. அது ஷார்ட் டைம் கனவு, இது லாங் டைம் கனவு. இப்ப புரியாது உங்களுக்கு, அது சொன்னா புரியாது. தூரிய விழிப்பு ஏற்படும் போதுதான் புரியாது, புரியாது. ஒன்ஸ் ஓபன் ஆயிருச்சுன்னா தெரியும், இவ்வளவுதானா, இதுக்காக இவ்வளவு சீரியஸா நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த விளையாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இதெல்லாம் பொய்ன்றதே தெரியாது உங்களுக்கு, உண்மையினே நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. எவனுக்காவது எப்பயாவது ஒரு முறை புத்தி வேலை செய்யும். எப்ப வேலை செய்யணும், எதுக்கு நம்ம இவ்வளவு தூரம் சம்பாதிக்கிறோம், சாப்பிடுறோம் தூங்குறோம், பொண்டாட்டி பிள்ளைங்க பார்க்க இதே செஞ்சுக்கிட்டு இருக்கமே 24 மணி நேரமும், ஒரு வருஷம் ஃபுல்லா இதே பண்ணிட்டு இருக்கிறமே, எதுக்குதான் இதெல்லாம் பண்றோம்ன்ற கேள்வி முதல்ல எப்ப ஒருத்தனுக்கு உதயம் ஆகுதோ அப்ப அவனுக்கு இறைவனோட அனுகிரகம் அவன் மேல பற்றுக்குன்னு அர்த்தம் என்ன கம்ப்ளீட்டா கிடைக்கல. இப்ப முதல்ல அந்த ஆப்ஷனை கொடுப்பாரு. அப்படி ஒரு எண்ணத்தை அவர் தான் ஏற்படுத்த வைக்கிறாரு. எதனால ஏற்படுத்த வைக்கிறாரு? எங்கேயா நல்லது பண்ணிருப்பீங்க, 4 உயிர் நல்லா இருக்கணும்னு நினைச்சிருப்பீங்க, கொஞ்சம் தான தர்மம் பண்ணிருப்பீங்க. இந்த குவாலிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு அவரே ஏற்படுத்துறாரு. இறைவனை பற்றிய சிந்தனையை முதல்ல வர வைப்பார். அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் இந்த மெய்ஞானம்ன்ற ஒண்ணு இருக்கு அப்படின்றது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரிய வரும். மெய்ஞானம்னா என்ன? இந்த மொத்த உலகமும் மாயை. எழுதி தரேன், ரொனால்டோக்கு இது தெரியாது. இப்ப நம்ம இருக்கக்கூடிய மாபெரும் சயின்டிஸ்ட், மாபெரும் ஆட்கள் அனைவருக்கும் இது தெரியும் நினைக்கிறீங்களா? மார்க் ஜக்கர்பர்க்கு தெரியாது, எலான் மஸ்க்கு தெரியாது, வேற வேற மாதிரி புரிதல் இருப்பாங்க அவங்க. மெய்ஞானம் முழுவதுமாக விளங்காது. அப்ப மெய்ஞானத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றதே நம்ம ரொம்ப பெரிய பிளஸ்ட் பீயிங் அர்த்தம். முதல்ல இந்த காதுக்கு நியூஸே வராதுங்க. எப்படி வரும்? மெய்ஞானம்னா என்ன, இதெல்லாம் பொய்ன்றது யார் பேசுறா? அப்போ இதெல்லாம் உண்மை இல்ல பொய்ன்னு தெரிய ஆரம்பிச்சதுனாதான், ஆஹா இப்ப இதெல்லாம் பொய்யா அப்படின்ற அந்த எண்ணம் வருது இல்ல. மறுபடியும் இறைவன் என்ன பண்ணுவான், கேம் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணுவார், லெவல் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவார். ஆஹா கண்டுபிடிக்கிறானே இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் லாக் பண்ணுவார். எப்படி லாக் பண்ண, டஃப் பண்ணுவார். என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு கஷ்டம் எல்லாம் கொடுக்க மாட்டார். இதனால வரைக்கும் எதுக்கு ஆசைப்பட்டீங்களோ அதை 2 கொடுப்பாரு. உங்களுக்கு கல்யாணமே ஆகலையா, 2 பொண்டாட்டிக்கு வாய்ப்பு ஏற்படுத்துவார். என்னங்க இது, முதல்ல என்ன ஒண்ணுக்கே வழி இல்லாம இருந்தேன், 2 ஆப்ஷனை கொண்டு வந்து கண்ணு எதங்க சூஸ் பண்றது? அப்படியே நீங்க மெய் சிலிர்த்து உருகுவீங்க. நீங்க சூஸ் பண்ணிடலாமா வேணாமா? புள்ளையே இல்லைன்றீங்களா, டக்குன்னு குழந்தை பிறக்கும். பணங்காசே இல்லன்னு நினைச்சீங்களா, டக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு அமௌண்ட் ரெடி ஆகும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் ஓப்பன் ஆகும். உடனே நீங்க என்ன நினைச்சீங்க, நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு இறைவன் கண்ணை திறந்த, கண்ணெல்லாம் திறக்கல, மறுபடியும் உங்களை சிக்க வைக்கிறாரு. இவன் அதுக்குள்ளேயே போய் லாக் ஆகுறானா இல்ல மறுபடியும் இதெல்லாம் பொய் நினைச்சு என் பக்கமே திரும்புறானான்னு பாப்பார். ஆன்மீக பயிற்சியில் இருக்கும் போது இறைவன் எதையாவது உங்களுக்கு அதிகமாக கொடுத்து அருள்கிறார் என்றால் நம்ம ஏதோ பெருசா சாதிச்சிட்டோம்னு நினைக்க கூடாது. அதை கடந்து அடுத்த கட்டம் வரணும்னு நினைக்கணும். எந்த இடத்திலும் நிறுத்தி விடக்கூடாது, ஏமாந்து